சுரா கைடு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுரா கைடு. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் சட்டவிரோத மது விற்பனை குறித்து காட்சிகளுடன் புகார் அளித்த குமார் என்பவர் தலையில் வெட்டுப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். மது விற்பனை குறித்து புகார் அளித்தது ஏன் என கேட்டு 4 பேர் தாக்கியதாக அவர் தெரிவித்தார். 2 பேர் இருந்தாங்க. வந்ததும் என்ன கேட்டாங்க, ஏன்டா கம்ப்ளைண்ட் பண்ண உன் வேலை பண்ண கட்டுப்பியா அப்படின்னு சொல்லி தகாத வார்த்தையை பேசினாங்க. ஏன்டா உனக்கு என்னடா பிரச்சனை, நீரே தேவையில்லாமல் பேசுகிற அப்படின்னு நான் கேட்டேன். மனு போட்டுட்டுருக்கிறா, சந்தேகம் நடத்தக்கூடாது, அது பண்ணக்கூடாது, மனு போட்டுட்டுருக்கிறா, எஸ்பிகிட்ட போய் மனு போட்டுருக்குறா அப்படின்னு. நான் எங்கே வேணால் போடுவேன், நீ என்ன கேட்குற அப்படின்னு பேச அடிக்க ஆரம்பித்தானுங்க. அப்புறம் நானும் எடுத்து அடித்தேன். அப்புறமேட்டு எல்லாம் 4 பேர் சேர்ந்து அடிக்க ஆரம்பித்தாங்க. நான் கீழே விழுந்துட்டேன். அப்புறம் எந்திரிச்சு நிற்கலான்னு மறைச்சி வச்சு இந்த கத்தி எடுத்து மண்டையிலே அடிச்சிட்டான். மண்டையில் அடித்தேன், ரத்தம் பிரிச்சுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஒன்றுமே பண்ண முடியல, அப்படியே உட்காந்துக்கிட்டேன். அப்புறம் ஆனால் ஊர் மக்கள்லாம் கத்தினாங்க. அப்புறம் என் கூட அந்த 2 பேரும் சத்தம் போட்டாங்க. சத்தம் போட்டனால அவங்க ஓடி போயிட்டானுங்க. அவங்க வரவோ இவங்க எல்லாம் போயிட்டாங்க. அப்போ அவங்க அதுக்கப்புறம் தான் என்னை சிஹெச் கூப்பிட்டு வந்தாங்க. இது 26/10 மாதமே நான் வந்து பள்ளிமணி காவல் நிலையத்து ஆய்வாளருக்கு தபால் மூலியமாக மனு போட்டேன். சந்துக்கடலாம் நடக்கக்கூடாது, இங்கே நடக்குது அப்படின்னு சொன்னேன். அது மீது எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. அதுக்கப்புறம் 30ஆம் தேதி 11ஆம் மாதம் மறியல் ஆர்ப்பாட்டம் பண்ணேன். அதுக்கப்புறம் அது மீது எந்த நடவடிக்கை எடுக்கல. சுரா கைடு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுரா கைடு.